அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது உபவிஷ்ட கோணாசனா ஆசனம் பண்றதுக்காக நம்ம ப்ரிப்பரேட்டரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. கடந்த பகுதியில் ஒரு 2 ஸ்ட்ரெச்சஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு 2 ஸ்ட்ரெச்சஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பத்த கோணாசனா, அதாவது பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லக்கூடாது. இது முக்கியமா பண்ணியாகணும். இந்த ஆசனாக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆசனாக்குமே நம்ம டெய்லி ப்ராக்டிஸ்ல எப்படி நம்ம சூரிய நமஸ்காரம்லாம் பண்றோமோ, சூரிய நமஸ்காரம் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆசனாஸ்க்குலாம் போற மாதிரி இருக்கும். அதுல இந்த பத்த கோணாசனா கண்டிப்பா ப்ராக்டிஸ்ல இருக்கணும். நல்ல கால் எவ்வளவு உள்ள தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளவு உள்ள தள்ளி வச்சுட்டு கைகள் கோத்துட்டு முதுகு தண்டை நல்லா நேரா ஆக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி ஃபிளாப் பண்ண போறோம். எந்த அளவுக்கு கால் நல்லா கீழே போதும் அந்த அளவுக்கு இந்த இடம் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இது பேர் கிராயின் ஏரியா. இந்த கிராயின் ஏரியா நல்லாவே நமக்கு ஓப்பன் ஆயிடும். நல்லா இப்படி ஃபிளாப் பண்ணும். இதெல்லாம் நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். நம்ம ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி பண்றது மாதிரினாலும் பண்ணலாம். இந்த அளவு இது எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்குமே நம்ம காலுக்கு நல்லாவே தளர்வு கிடைச்சிரும். அப்புறம் ஆசனங்கள்லாம் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இப்போ இதுல இந்த ஸ்ட்ரெச் நம்ம என்ன பண்ண போறோம்னா பத்த கோணாசனா பண்ணிட்டு அதுக்கு அப்படியே கால் முன்னாடி விரிக்க போறோம். இது ரெண்டுமே சைமல்டேனியஸா செஞ்சுட்டே இருக்கணும். இதுலயே நம்ம முன்னோக்கி இப்படி குனிற மாதிரி இருக்கும். இப்போ கால் பெருவிரல்ல இப்படி பிடிச்சிக்கலாம். கால் பெருவிரல் இப்படி பிடிச்சிட்டு நல்லா முன்னோக்கி இப்படி குனிஞ்சிட்டு மறுபடியும் 2 காலை விரிச்சிட்டு முன்னோக்கி குனியணும். மறுபடியும் பத்த கோணாசனா. இந்த மாதிரி தொடர்ந்து டைனமிக்கா செஞ்சுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அதனோட அந்த ஃபோர்ஸோட பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லாவே நம்மளோட உடல் முன்னோக்கி போயிடும். நம்ம அப்ப உபவிஷ்ட கோணாசனா பண்றதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். இப்போ அடுத்தது இதுலயே ஸ்ட்ரெச், இன்னொரு ப்ரிப்பரேட்டரி ஸ்ட்ரெச் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இதுல காலை அதே மாதிரி விரிச்சு வச்சிடணும். விரிச்சு வச்சுட்டு விரல்கள்லாம் நம்மளை நோக்கி வைக்கிற மாதிரி இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த கை ஒரு கை மட்டும் எடுத்து முன்னோக்கி வச்சு குனிய போறோம். இன்னொரு கை அப்படியே பின்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி வைக்கிற கை கீழே வைக்கிறதுனால வச்சுக்கலாம், இல்ல மேல அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கலாம். இப்போ முன்னோக்கி இப்படி குனிஞ்சு இப்படி போகணும். மறுபடியும் இடது கை இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். இது செய்யும் போது பாத்தீங்கன்னாலே இந்த இடத்துல நமக்கு நல்லாவே ஒரு இழிவுத்தன்மை நமக்கு ஏற்படும். அப்படி இருந்தா அது கரெக்ட்னு அர்த்தம். அதே நேரத்துல இந்த கால் பொசிஷன் மாத்தக்கூடாது. இப்படி வச்சுட்டீங்கன்னா வேற இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனாலதான் எப்பவுமே சொல்றது இந்த பக்கம் இப்படி வைக்கணுங்கிறது. இப்போ முன்னோக்கி ரிலாக்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். உபவிஷ்ட கோணாசனா இதுலயே ஒரு 2 விதம் இருக்கு. அப்படியே கைகள் இப்படியே கொண்டு போயிட்டு நல்லா நேரா இப்படி ஆக்கிடலாம். கால் நல்லா விரிச்சு வச்சுட்டு கைகள் கொண்டு போயிட்டு பெருவிரல பிடிச்சி நல்லா உங்க தாடையை கொஞ்சம் கீழே கொண்டு வைக்கணும். தளர்த்திக்கலாம். ஒவ்வொரு ஆசனாக்குமே அது பண்ணணும்னா எடுத்த இடத்துல அப்படியே பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கும் நம்ம இன்டிமேட் ஆசனாஸ், அட்வான்ஸ் ஆசனாஸ்லாம் அப்படியே டேரக்டா நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி எல்லாமே பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம உடலுக்குமே எந்த இடத்துலயுமே அந்த புடிப்புல ஏற்படாது. இந்த பயிற்சியெல்லாம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.